தமிழ்நாட்டில் விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் சென்னையில் 7 பேர் கொண்ட தேர்தல் ஆணைய குழுவினர் ஆலோசனை நடத்தி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். கண்டிப்பாக அபிஷேக், தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான முன் ஏற்பாடுகள் துணை தேர்தல் ஆணையர்கள் 7 பேர் கொண்ட குழு தலைமையிலே சென்னையிலே பட்டினப்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியிலே ஆலோசனை நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி, வருமான வரித்துறை அதிகாரி, அதே போன்று சிஆர்பிஎஃப் என்று சொல்லக்கூடிய பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் இந்த ஆலோசனை கூட்டத்திலே பங்கெடுத்திருக்கிறார்கள். தமிழக சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக முன்னேற்பாடுகள் செய்வதற்கான ஆயத்த பணிகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டிருக்கிறது. துணர் தேர்தல் ஆணையம், அதாவது பானு பிரகாஷ் உள்ளிட்ட 7 பேர் கொண்ட குழு 2 நாட்கள் சென்னையிலே முகாமிட்டு இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. இதற்காக இன்றைக்கு சென்னை வந்திருக்கக்கூடிய அந்த குழு இந்த ஆலோசனை கூட்டத்தை தொடங்கி இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்காக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், பாண்டிச்சேரி மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், அதே போன்று பல்வேறு மாநிலங்களில் தேர்தல் தொடர்பான அரசியல் கட்சிகள் தயாராகி வருகிறது. குறிப்பாக தமிழகத்திலே தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கிறது. அரசியல் கட்சிகள் தீவிரம் காட்டி வருகின்றன. இந்த நிலையிலே தமிழகம் மற்றும் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான ஏற்பாடுகளை இந்திய தேர்தல் ஆணையம் குறிப்பாக தீவிரப்படுத்தி இருக்கிறது. பன்வர் பிரகாஷ், மணிஷ்கர், பவன்குமார் சர்மா, சஞ்சய் குமார், ஆசிஷ் கோயல் உள்ளிட்ட 7 பேர் கொண்ட குழு சென்னை வந்தடைந்திருக்கிறது. இன்றும் நாளையும் சென்னையிலே முகாமிட்டு தமிழகத்துடைய தலைமை தேர்தல் அதிகாரியாக இருக்கக்கூடிய அர்ச்சனா பட்நாயக் மற்றும் வருமான வரித்துறை, வருவாய்த்துறை, காவல்துறை இயக்குநர்கள், காவல்துறையைச் சேர்ந்த ஆணையர்கள், காவல்துறையைச் சேர்ந்த தலைவர்கள், அதாவது ஐஜிக்கள் உள்ளிட்ட அதிகாரிகளோடு இந்த ஆலோசனை நடைபெறுகிறது. குறிப்பாக கடலோர காவல்படையைச் சேர்ந்தவர்கள், அதே போன்று அஞ்சல் துறையைச் சேர்ந்தவர்கள் உள்ளிட்ட பல்வேறு துறையைச் சேர்ந்த ராணுவம், தபால், சிவில், போக்குவரத்து, விமான போக்குவரத்து உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறார்கள். அதே போன்று நாளைய தினம் மாவட்ட அதிகாரிகளோடு, அதாவது மாவட்ட ஆட்சியர்கள், துணை ஆணையர்கள் உள்ளிட்ட அதிகாரிகளோடு மாவட்ட அளவிலே இருக்கக்கூடிய காவல்துறை கண்காணிப்பாளர்கள், அதே போன்று மண்டல அளவிலே இருக்கக்கூடிய ஐஜிக்கள், அதே போன்று டிஐஜிக்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பிலே இருக்கக்கூடிய அதிகாரிகளோடு இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெறுகிறது. தமிழக சட்டமன்ற தேர்தலை பொறுத்தளவிற்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லாமல் வாக்குச்சாவடிக்கு வரக்கூடிய வாக்காளர்கள் சுதந்திரமாக வாக்களிப்பதற்காக இந்திய தேர்தல் ஆணையம் இதுபோன்று தேர்தல் வருகிற போது சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கு முன்பாக இதற்கான முன்ன ஏற்பாடுகளை மேற்கொள்வது என்பது வழக்கமான பணி. அதனுடைய அடிப்படையிலேயே இன்றைக்கு சென்னை வந்திருக்கக்கூடிய இந்திய தேர்தல் ஆணையத்தைச் சேர்ந்த 7 பேர் கொண்ட அதிகாரிகளோடு இன்றைக்கு தமிழகத்திலே இருக்கக்கூடிய குறிப்பாக முக்கிய துறையைச் சேர்ந்த அதிகாரிகள், 20க்கும் மேற்பட்ட துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் இந்த ஆலோசனை கூட்டத்திலே பங்கெடுத்திருக்கிறார்கள். சென்னை பட்டினப்பாக்கம் பகுதியிலே இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியிலே இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு, அதாவது இந்திய தேர்தல் ஆணையத்தின் தரப்பிலோ அல்லது தமிழக தலைமை தேர்தல் அதிகாரிகள் தரப்பிலோ இன்று என்னென்ன மட்டத்திலே ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டது, என்னென்ன அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டது என்பது குறித்த தெளிவான ஒரு பத்திரிகை செய்தியை ஊடகங்களுக்கு வழங்குவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.